வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரீனா தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் கிட்ட பேச போகிறோம். வருண் கிருஷ்ணன். வணக்கம். இன்றைக்கி நான் கம்ப்யூடெக்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தருணம்ங்க. இந்த பிசி மார்க்கெட், பிசி சத்து போச்சு, கம்ப்யூட்டர்ஸ் போரிங்காக இருக்குது, அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது. போஸ்ட் பிசி வேர்ல்டு இன்னும் வரலையா? ஒன்றும் வரல. ஏன்னா பிசிஸே இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபோனை வச்சு வேலை பண்ணலான்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு பிசி வேணுமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூடெக்ஸ் போனது எப்போனா 2012 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 12 வருஷம் முன்னாடி. இந்த கம்ப்யூடெக்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரி ஈவெண்ட் இது? ஸோ கம்ப்யூடெக்ஸ் என்னன்னு பார்க்கணும்னா கம்ப்யூட்டர் எக்ஸ்போ ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூடெக்ஸ் கம்ப்யூட்டர் தானே? கம்ப்யூட்டர்னு கிடையாது, பட் அரௌண்ட் எக்கோசிஸ்டம் எல்லாமே. ஸோ ஃபுல் கம்ப்யூட்டர். அதுக்கு நம்ம தைவான் பற்றி சொல்லணும். ஸோ தைவான் ஃபஸ்ட்டு கம்ப்யூடெக்ஸ் என்னன்னா, அது ஒரு தைவான் அந்த ட்ரேட் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் தைத்ரான்னு ஒரு பாடி இருக்குது, அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தைவான் ட்ரேட் பாடி ஒன்று. ஸோ தைவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கண்ட்ரி, ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். ஏன்னா அவங்க ரைட் இன் த மிடில் ஆஃப் இந்த சைனா, சவுத் சைனா சீல் இருக்காங்க, சரௌண்டட் பை சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பசிபிக் கீழே. அதுக்கப்புறம் சவுத் ஜப்பான்னா அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா ரஷ்யா அண்ட் யூஎஸ், மேலே ரஷ்யா, அந்த பக்கம் யூஎஸ். அண்ட் இந்த எக்கோசிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், ரா மெட்டீரியல்ஸ், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேயோ ஒரு ஃபோனுக்குள்ளேயோ போகிறது எல்லாம் இந்த ரீஜன்லேருந்து தான் வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் இந்த ஐபிஎம் பிசிஸ், விண்டோஸ் பிசிஸ்லாம் வரும்போது நான் அந்த பைரட்ஸ் ஆஃப் த சிலிகான் வேலின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். அதில் இவனுங்க அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் கூட போட்டி போடுறதுக்கு முதல்ல டைவானில் போயிட்டு இந்த ஓஇஎம்ஸ் எல்லாம் கூட்டின்னு பிசி பண்ண வைப்பாங்க. ஸோ தைவான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மெஷினிங், இந்த டூல்ஸ், தே ஆர் த ஐ திங்க் அது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜிக் ஈவன் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். ஒரு மேனுஃபேக்சரிங், அந்த ஃபேப்ஸு. ஸோ ஃபேப்க்கு லைக் ஃபேப்ரிகேஷன் யூனிட்னா அந்த சிப்ஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி, அது இந்த ஊரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஎஸ்எம்சி, ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், வின்ஸ்ட்ரான் எல்லாமே இந்த ஊர் தான். வேற நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் பார்த்தா இந்த ஊர்ல தான் இருக்கும். எப்படி நம்ம ஷென்சன்ல தான் எல்லா பிராண்ட்ஸும் நமக்கு தெரியுமோ, இல்லை ஓப்போ, விவோ, ரியல்மி எல்லாமே ஷென்சன் இடத்துல இருந்து வருது. ஸோ அது ஷென்சன் மெயின்லி அரௌண்ட் ஷென்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்டாக உருவான ஒரு ஊர் தான். பட் தைவான் ரொம்ப நாளாவே இருக்கு. ஷென்சன் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரலி ஒரு காடு. இட் வாஸ் ஜஸ்ட் பர்ன் டவுன். அண்ட் அது அந்த ஊரில் they wanted to make it something enterprising. துபாய் மாதிரி தான், எதுவுமே இல்லை, காடு, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி பண்ணி எல்லாரும் இன்வைட் பண்ணி மேனுஃபேக்சரிங் அந்த டேலண்ட்டையும் கொண்டு செட்டப் பண்ணாங்க. ஸோ அது 90sலேருந்து இது ஆனால் முன்னாடியே இருக்குது. தைவான் எப்போ இந்த அவங்க எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு அப்சஷன். ஏன்னா அவங்க ப்ராக்சிமிட்டி டு ஜப்பான் ஆல்சோ. ஸோ ஜப்பான் ஒரு காலத்தில் மார்க்கெட் லீடராக இருந்தாங்க இந்த மாதிரி விஷயத்தில். பட் இது தைவான் பார்த்தீங்கன்னா மெயின்லி பிசி ரிலேட்டட் ஸ்டஃப்பில் ரொம்ப மேனுஃபேக்சரிங் ரொம்ப ஒரு தீவிரமான கம்ப்யூட்டர் ஒரு கண்ட்ரியானது. பிசி மதர் போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே மதர் போர்ட்ஸ் அங்கே தான் இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் எடுத்தீங்க, அந்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிராண்ட்ஸ் எடுப்போமே, ஏசூஸ் தைவான், ஏசர் தைவான், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்எம்பிஎஸ் எடுத்தோன்னா கூலர் மாஸ்டர் மேபி ஐ திங்க் ப்ராப்ளி ஃப்ரம் மெயின்லேண்ட் சைனா. பட் மற்ற அதர் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்சார் மேட் இன் தைவானாக இருக்கலாம், மேட் இன் சைனாவாக இருக்கலாம், யூஎஸ் பிராண்ட். பட் ப்ராப்ளி ஆப்பிளோட எம் சீரிஸ் சிப்ஸ் எல்லாம் மேட் இன் தைவான், எல்லாமே டிஎஸ்எம்சி, குவால்காம் மேட் இன் டிஎஸ்எம்சி. அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் போர்டுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம்குள்ளே இருக்கிறது ஜோடாக் ஆகட்டும், இன்னொரு கிராஃபிக் கார்டு கம்பெனிஸ் எல்லாம், என்விடியா அது ஒரு அமெரிக்கன் ஃபவுண்டட் பை தைவானீஸ் ஃபவுண்டர் தான், ஜென்சன் வாங். ஏஎம்டியோட ஃபவுண்டர் லீசா சுயம், ஃபவுண்டர் கிடையாது, ஐ மீன் ஒரு சேர்மன், கரண்ட் சிஇஓ அண்ட் சேர். பட் உருவானது நிறைய இந்த மாதிரி பிசி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் டு தைவான் அண்ட் தைப்பை. அதனால தான் இந்த கம்ப்யூடெக்ஸ் வருஷம் இந்த ஊரில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட பாதி ஷென்சனே இந்த ஊரில் தான் இருந்தாங்க அந்த ஈவெண்ட்டு போது. ஸோ வெளியே தான் ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி நாங்கள் சண்டை போட போகிறோம், வார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வார் இருந்தால் எல்லாருக்குமே தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால் அதுவும் நடக்காது அப்படின்னு விரும்புகிறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நபரையும் மீட் பண்ணேன், அதை அதையும் பார்க்கலாம். ஸோ காம்ப்யூடெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்போ அப்படின்னு சிம்பிளாக எடுத்துக்கலாம். அது டைவானில் நடக்குது, டாய்பேயில் நடக்குது. இது என்னைக்கு நீங்கள் டாய்பே ஜூன்
ஃபர்ஸ்ட் வீக். ஸோ June 1 to June 7 இந்த ஈவெண்ட்டு. ஐ மீன் June 4 to June 7 தான் ஆக்சுவல் ஈவெண்ட்டு. பட் ஈவெண்ட்ஸ்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ June 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி June 3 பார்த்தா ப்ரெஸ் டே. ஸோ அன்றைக்கி தான் வந்து இன்டெல் கீனோட் இருந்தது, AMD கீனோட் இருந்தது, அப்புறம் Qualcomm கீனோட் இருந்தது. ஸோ AMDயோட CEO லீசா சூ, அப்புறம் Qualcommோட CEO கிறிஸ்டியானோ அவங்கலாம் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை ரிவீல் பண்ணாங்க. ப்ளஸ் பார்ட்னர்ஸ். ஸோ என்னென்னா இது மெயின் ஒன் ஆஃப் த மெயின் இது வந்து இது நாட் அபவுட் சிங்கிள் கம்பெனிஸ், இட்ஸ் ஆல் அபவுட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம். அதுதான் தைவான். ஸோ இப்போ நீங்கள் AMD எடுத்தாலே AMDயோட பார்ட்னர் கம்பெனிஸ், மேபி இட் மைட் பி TSMC which is a manufacturer, it might be OEMs like Acer, Asus, Gigabyte who pick up these products. And என்னன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு மல்டிபிள் ரோல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க அந்த ஒரு கம்பெனியும். இப்போ ஏசர் ஒரு எஸ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மாவும் இருப்பாங்க, ஓன் பிராண்டும் வச்சுருப்பாங்க, சில டைம்ஸ் மேனுஃபேக்சரும் பண்ணுவாங்க இன்னொரு பிராண்டுக்கு. ப்ளஸ் வந்து சில பிராண்ட்ஸ் வந்து முன்னாடி மேனுஃபேக்சராக இருந்திருப்பாங்க, they will want to launch their own brand. ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அஸ்ராக் அதுவும் எஸ்யூஸோட சப்சிடரி தான் ஒன்று. அந்த மாதிரி நிறைய எல்லாமே கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த இருக்கிறது பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஷோவில் பார்க்கணுன்னா இது கம்ப்யூடெக்ஸ் தான். அஸ்ராக், ஏசூஸ், கிகாபைட், MSI, கார்சர், ஜி ஸ்கில், எல்லாம் கூலர் மாஸ்டர், அப்புறம் பி குவாய்ட், கலர்ஃபுல், அப்புறம் இன்னோ 3D, கீக்ரான். ஆமாம், கீக்ரான் அந்த கீபோர்ட்ஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ எல்லாரும் இப்போ கம்ப்யூட்டிங் வேர்ல்டு சம்மந்தமாக எல்லாருமே NVIDIA. ஸோ நீங்கள் ஒரு பிசி என்தூசியாஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக தைவான் போகணும் அப்படிங்கிறது தான். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து குவாங்ஹுவா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய வீடியோ எடுத்திருக்கீங்க. ஆமாம், குவாங்ஹுவா பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட்டோட நம்ம ஜப்பான்லேருந்து அக்கியபாரா பார்த்துருந்தோம். எங்க நிஜமாவே ரிச்சி ஸ்ட்ரீட்ல அப்படி இருந்தால் செம்மையாக இருக்கும். ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து இவ்வளோ இடமே இல்லையே, அதுதான் பிரச்சனை. முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு நிறைஞ்சு இருக்கு, ஆர்கனைஸ்டா இருக்கு. அண்ட் எல்லாரும் லோக்கல்ஸும் வராங்க, டூரிஸ்டும் வராங்க. ஸோ இது நம்ம ஒரு ஃப்ரெண்டு சாஷா பேலன்பர்க் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காரு. வந்து ஒரு இந்த கேஜெட் ஜீக்ஸ் ஏதோ ஒரு சேனல் வச்சுருந்தாரு. அவர் வந்து அப்போ சொன்னார், அவர் ஒரு வீடியோ அப்போலேருந்து நான் போகணும்னு பார்த்துருக்கேன். ஸோ 2012 போகணும்னா தெரியல, 13 போனேன். ஸோ அப்போலேருந்து வேறு பில்டிங்கில் இருக்கும். இப்போ பில்டிங்கை மாற்றிட்டாங்க, பக்கத்து இன்னொரு பெரிய மால் வந்துருக்கு, சின் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு மால் வந்துருக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து அது அந்த மாதிரி நக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸு. அது என்னென்னா அருமையான விஷயம். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் வந்து எல்லாம் நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அப்படியே ப்ரைஸஸ் வெரைட்டி மாறிட்டே போகும். மொபைல் ஆக்சரிஸ் ஆப்வியஸாக எக்கச்சக்கமாக இருக்குது, ஏன்னா அதுவும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிசி தான் இப்போது. அண்ட் யூசர்ஸும் நிறைய பேர் வந்து மொபைல் ஆக்சசரிஸ் பார்ப்பாங்க. என்ன அருமையாக இருந்ததுன்னா, ஒரு ஃப்ளோர் மேலே பார்த்தோன்னா சர்வீஸ்க்கு மட்டும் ஒரு ஃப்ளோர் வச்சுருக்கான். ஸோ நிறைய பழைய கம்ப்யூட்டர்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் போய் ரிப்பேர் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏசரில் லேப்டாப் ஒன்று இருக்குது, பூட்டா மாட்டிங். இந்த சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, போட்டிருக்கான் போர்டு, சர்ஃபேஸ் ரிப்பேர், ஐபேட் ரிப்பேர், ஐஃபோன் ரிப்பேர் அப்படின்னு. அண்ட் இங்கே என்னென்னா அருமையான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஊர்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு பார்ட்ஸ் கம்மி விலையில கிடைக்கும். வாங்குறது மெயினாக லேபர் தான். ஓகே. அது என்ன மேபி 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி அவங்க ஊர் கரன்சிலையோ இல்லை USDலையோ அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அண்ட் ஐ திங்க் தே ஆர் ஆல்சோ மோர் ரெகுலராக பண்ணுறதுனால ஐ திங்க் தே வில் நோ கரெக்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லையா. ஷுவர் எஸ். ஐ திங்க் நான் ஒரு தடவை பெய்ஜிங் போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் நான் ஒன்று பார்த்தேன். அது வந்து அங்கேயே லைவா அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து ஐ திங்க் ஹைதான் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு. ஆமா ஆமா ஆமா. பட் ஷென்சன்லயும் இதே திங் ஷென்சன்லயும் இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஷென்சன் வந்து உச்சாங் பேன்னு ஒன்று இருக்கு. ஓகே. அதுதான் ஷென்சன் நான் வந்துச்சு. எனக்கு இப்போ கூட ஸ்ரீஹச்சன் போயிட்டு வந்தார்ல, அவரை சொன்னா போயிட்டு வாங்க உச்சாங் பே போயிட்டு வாங்கினா அங்க என்னன்னா ஒரு பில்டிங்கே இருக்கும், ஐபோன் பார்ட்ஸ் மட்டும் விற்பான். ஷென்சன் வேற லெவலு. ஷென்சன் ஒரு தனி ரகம் தான், அது ஒரு வேற மாதிரி. ஸோ ஷென்சனும் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் ஸோ இப்போ இங்க இந்த வீடியோல பார்க்கும்போது தெரியுது, இப்போ இந்த மாதிரி ஆளுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு பூத்தில். அவங்க வந்து எதர் ப்ராடக்ட் செல்லர்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி சர்வீஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்க்குறது வந்து மெயினாக வந்து பிராண்டட் ஸ்டோர்ஸ், அசூஸோட ஸ்டோரு, இன்டர்மீடியோட ஸ்டோர், லெனோவோட ஸ்டோர், கம்பெனி ஸ்டோர் பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரியே தான். இப்போ நீங்கள் ஒரு குரோமாக்குள்ளே போனீங்கன்னா, ரிலையன்ஸ்குள்ளே போனீங்கன்னா, ஒரு ரெகுலர் ஸ்டோருக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட்ஸு MRP ஆர் மேபி ஒரு ஸ்லைட் டிஸ்கவுண்ட்டோட விற்பாங்க, அவ்வளோதான். ஓகே. பட் இதில் நீங்கள் வாங்கக்கூடாது. இதில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்த ட்ராப்குள்ளே விழுந்துட்டீங்க.
எங்கே வாங்கணும்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்குள்ளே போய் ஒரு டீலர் இருப்பான். கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச சேலஞ்சர் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி டெல்டா தேவராஜ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே எக்கச்சக்கம். ஸோ இந்த ஈஸி பை ஒட்டி கிடக்குது அப்படியே டீலர்ஸு. அண்ட் ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு ஒரு டீலர்கிட்ட ஒரு ப்ரைஸ் இருக்கும். அவன் ஹையஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பான். ஏஎம்டிக்கு ஒரு டீலர் இருந்தான், இன்டெலுக்கு ஒரு டீலர் இருந்தான். ஸோ எங்கே இருந்தாலும் அவங்க ஒரு கனெக்ஷன் வச்சுருப்பாங்க, சோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேட் நிறைய ஃபோனை போட்டு வரோம்ல, சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பார்ட்ஸு. ஸோ ஃபோன்ஸ் ஐ மீன் மெயின்லி பிசிஸ், எஸ்எஸ்டிஸ், ரேமு. என்ன பியூட்டினா நீங்கள் வந்து ப்ரைஸ் சில கடையிலலாம் கேட்க கூட தேவையில்லை, அவனே பிரிண்ட் அவுட் எடுத்து மேலே ஒட்டிடுறான். இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு பாட்டுக்கு நம்ம எவ்வளோ என்னன்னு கேட்கணும். ஓகே, நம்ம ஊர்லலாம் ஒரு தான் சும்மா ஏமாத்துவாங்க. ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி சொல்லவே மாட்டாங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்காது நம்ம ஊரில் ப்ரைஸ். இங்கே என்னன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட் எடுத்து ஒட்டிடுறான் வெளியே. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். நான் கேட்டேன் ஃபோட்டோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வேணாம். நம்ம ஊர்லலாம் ஒத்துக்க மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறது, ஷேர் பண்ண வேணாம், தாராளமாக எடுத்துக்கோங்க. ஹலோ அப்படின்னு வீடியோவில் வந்து எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ஆஃபர் பண்ணாங்க கடையில். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க, எனக்கு வேணாம்ப்பா, முதலே ஒரு மாதிரி தான் இருக்குது வெதரு, தொண்டை கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் ட்ரிப்பு நாசமாக போயிடும். சார் நீங்கள் அங்கே போகும்போதே மழை இல்லை, தைவான் டிராபிக்கல் ஐலாண்டு, மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓவராலாக இப்போ நீங்கள் அதுதான் அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் மழை சொன்னால. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து இவ்வளோ இருக்குது. ஆனால் இட் இஸ் அ வால்கேனோ வித் ஆக்டிவ் ஐ மீன் ரெகுலர் எர்த்குவேக்ஸ். seismic activity is very very high. Correct. in Taiwan. Taipei 101 அவங்க ஏதோ ஒரு earthquake technology. So Taipei 101 பாத்தீங்கன்னா அது வந்து up to 5 feet இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்வே ஆகுமா earthquakes வந்தா. அவ்வளோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பில்டிங்ஸ். ஏன்னா வந்து earthquake ப்ரூஃபாக இருக்கிறதுக்கோசரம் உள்ள ஒரு ஸ்பைன் இருக்குல்ல, அது ஒரு பால் இருக்கு. ஸோ அது வந்து அந்த பெண்டுலன்ஸ் வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணும். earthquake வந்து ஆடிச்சுன்னா பேலன்ஸ் பண்ணி பில்டிங்கை வந்து சேஃப்டி. ஏன்னா அது நிறைய 2 விஷயம். தைவான் சின்ஸ் இட்ஸ் அன் ஐலண்டு 3-4 விஷயம் இருக்கு. ஒன்று ஆப்வியஸ்லி ரெயின், இன்சென்ட் ரெயின், டூ மச் ரெயின், அதனால வந்து லேண்ட்ஸ்லைட்ஸு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். எர்த்குவேக் ப்ரோன், அது ஒரு சீஸ்மிக்லி பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்கிறதுனால அது வெரி வெரி ஹை. இப்போ கூட ஒரு பாவம் ஒரு பெரிய 7 ரிக்டர் ஸ்கேல் எர்த்குவேக் வந்து ஊலியான் ப்ராவின்ஸில். ஸோ நான் இருக்கும்போது கூட பார்த்துட்டே இருந்தேன் எர்த்குவேக். ஒரு வாட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் எர்த்குவேக், அதை பற்றி வேலை எடுத்து. பட் இந்த வாட்டி வந்து எதுவும் வரல தேங்க்ஃபுல்லி. நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ கூட ஆஃப்டர் ஷாக்ஸ் வந்துட்டு இருக்கு 3, 4, 2 அப்படின்னு அந்த ஹூலியான் ப்ராவின்ஸில் கீழே வந்துட்டு இருக்கு. அண்ட் another big thing because of the location and close proximity to the jet streams and நிறைய டால் பில்டிங்ஸ் இருக்கிறதுனால டைஃபூன்ஸ். So the buildings must withstand typhoons as well as earthquakes as well as be flood proof. So இவ்வளவுக்கும் நடுவுலையும் TSMC, Foxconn எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராட்டஜிக். இந்த காலத்துல அவங்க சத்தியமா எதிர்பார்த்து அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இவ்வளவுதான் நம்ம வந்து இது ஒரு தைவானோட அந்த மாடல் ஆர் வாட்எவர் அவங்களோட இதை ஒரு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஜென்ரலாக பார்க்குறது இவ்வளோ ஒரு தடங்கள் இருந்தாலும் அவங்க ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபால் ஸ்டார்ட் தான். கரெக்ட். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஜப்பானோட ஃபீல் தான் வருது. ஜப்பான்லேயும் இதே மாதிரி எவ்ரி டைம் தே ஃபேஸ் அ டிசாஸ்டர் they want to bounce back. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி இவங்க த்ரெட்டு தான் இவங்க பிகாஸ் ஆஃப் earthquakes. மெட்ரோவில் கூட போயிட்டு இருந்தால் வார்னிங் வந்துட்டு இருந்தது, இன் கேஸ் ஆஃப் earthquake ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அண்ட் ஐ மீன் பிரேஸ் அண்டர் யுவர் சீட் அந்த மாதிரி அதை போட்டுருந்தது. நானும் earthquake வருமானு பார்த்துட்டு இருந்தேன். லக்கிலி இந்த வாட்டி வரல. ஆனால் எனக்கு ஒரு வாட்டி வந்தது 2013 14 நானும் சிராஜும் போயிருந்தப்போ. என்ன ஆச்சு, நான் பாட்டி ஒரு பெட்டில் படுத்துட்டு ஐபேட் மினியோ எதுவும் வச்சுட்டு கோவாங்கோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படி என்ன போய் வாங்கலான்னு ப்ராடக்ட்ஸ்லாம் உட்காந்து டே முடிஞ்சிருச்சு. படுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டயர்டாக இருந்தது, ஒரு தூங்குற டைமு உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே நல்லா இந்த தாலாட்டு குழந்தைய தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆடிச்சு பெட்டு. எனக்கு என்னடா ஆடுது, எல்லாம் கிளாஸு, அந்த ஊரில் நிறைய கிளாஸு. இந்த கிளாஸ்லாம் ஒரு மாதிரி அந்த க்ரீக்கிங் சவுண்ட் வந்தது ரூமில். என்னடா நடக்குது, வெளியே மழை பெய்யுது, இங்கே உள்ள வந்து ஆடுது. அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, earthquake வருது அப்படின்னு சொல்லி நான் 13வது மாடியிலேருந்து உடனே வந்து ஷார்ட்ஸு போட்டுட்டு அந்த ஷர்ட் போட்டுட்டு அந்த வாலெட்டு பாஸ்போர்ட் எடுத்து கீழே ஓட்டேன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ரிசப்ஷனுக்கு. ஏன்னா லெஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஸ்டேர்ஸு, எமர்ஜென்சி சைரன் ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த சைரனை கேட்டு நான் ஓடினேன் கீழே. நானும் மூச்சு வாங்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் கையில் பிடிச்சிட்டு டப்புன்னு கீழே ஓடி போனால் ரிசப்ஷனில் என்ன earthquake அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு நான் கேட்குறேன். அங்கே ஒரு அம்மா வந்து ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, சால்டர் விளையாடிட்டு இருக்காங்க. earthquake நோ ப்ராப்ளம் ஹேப்பன் வெரி ஆஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க சால்ட்டா.
யூ வாண்ட் சம் வாட்டர். நடக்குங்க, நீங்க ஜாலியா தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திடீர்னு உங்க தலை மேல ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ் அப்படிங்கிறேன். எஸ் ப்ளீஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு நினச்சேன் இந்த ஊரில் வந்து சர்வசாதாரணம், நம்மளுக்கு தான் சாதாரணம் கிடையாது, இவங்க இதிலே வாழ்கிறாங்க. ஸோ தே ஆர் க்ரோயிங். அவங்க ஜிடிபிலாம் பார்த்தா வேற லெவல். நாம் எப்படி இங்கே கூவத்தோடையே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அவங்க இந்த தடங்கள்லாம் மீறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம், நான் போகும்போது ட்ரில் இருந்தது. என்ன ட்ரில்னா மிலிட்ரி ட்ரில். F-16 பறக்குது தலைக்கு மேலே. நான் அந்த ட்ரில் நோட்டை வந்து அப்புறமா பார்க்குறேன் ஹோட்டல் ரூமில். என்னடா நடக்குது, மேலே ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் போகுது. அதே ட்ரில் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ வார் வருதுன்னே தெரியாது இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து கான்ஸ்டன்ட்லி, அதுவும் ஒரு சேலஞ்சு. இந்த நேச்சுரலாக இவங்களோட ஒரு இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் ஒரு வார், இம்மினன்ட் வார் மாதிரி ஆல்வேஸ் அந்த அலாம் இருக்கு. Despite that they don't care, they are going ahead. Manufacturing is happening. World's manufacturing hub is Taiwan. Shenzhen is also to a certain extent, but Shenzhen பார்த்தீங்கன்னா mostly slightly more less, I would say less sophisticated manufacturing. கரெக்ட். இந்த இதுலயே மேனுஃபேக்சரிங்லயே அவங்க இது பிரிக்கிறாங்கல்ல, ஃபேப், அதுக்கப்புறமா வந்து இந்த ஏடிபி அப்படிங்கிற அந்த பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஆஃப் த பேக்கேஜிங் சைனா டஸ். பட் இந்தியால பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஹேப்பன்ஸ் மோஸ்ட்லி இன் இந்தியா. நம்ம பண்ணது மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் கிடையாது இந்தியாவில், மோஸ்ட்லி அசம்பிளி தான். ஸோ ஷென்சன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், பட் ஐ வுட் சே ஹை லெவல் மேனுஃபேக்சரிங். கரெக்ட். பட் த மோர் ப்ரிசைஸ் லோ லெவல் மேனுஃபேக்சரிங், ஃபேப்ரிகேஷன், டிசைன் and R&D happens from Taiwan. And mostly is connected to US companies. So all Qualcomm, NVIDIA GPUs come from Taiwan. Qualcomm, AMD, Intel, அது எல்லாமே அவங்களோட ஃபேப்ஸ் வந்து தைவானில் இருக்கும். ஸோ அவங்க வந்து டிசைன் கம்ஸ் ஃப்ரம் US, பட் ஃபேப்ரிகேஷன் ஹேப்பன்ஸ் ஹியர். கரெக்ட். ஸோ அதனால தே ஹேவ் இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் டேலண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட். கிரேசி பிளேஸ், கிரேசி பொட்டன்ஷியல். இந்த இவெண்ட் வந்து ஐ திங்க் இஸ் a great way to even see that whole ecosystem எப்படி பார்க்க முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லி இவ்வளோ கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் யூஸ்வலாக தைவான் கம்பெனிஸ் அவ்வளோ நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிங்கிள் ஃப்ளோரில். வந்து MWCலையும் பார்த்துருக்கோம், லாஸ் வேகாஸில் அந்த இதுலேயும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் CESல சம்டைம்ஸ் ஒரு செக்ஷன் நம்ம பார்க்க முடியும் அப்படி. பட் ஃபுல் ஆன் வந்து தைவானில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னது தைவானில் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் போன அந்த குவால்காமோட ஈவெண்ட்டு அண்ட் த சரௌண்டிங் நியூ ஏஐ பிசி அப்படின்னு ஒரு ஃபினாமினன் தான். எல்லா பக்கமும் ஏஐ போஸ்டர் ஒட்டி அடிச்சிருக்காங்க வாலில். எல்லா பக்கமும் ஏஐ தான். என்னது லக்கேஜ் கார்ட்டில் ஏர்போர்ட்டில் முழுக்கண்டு ஏஐன்னு போட்டு அங்கேயும் சூப்பர் மைக்ரோ, NVIDIA, AMD, இன்டெல் பேஜிங் இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, நானும் இந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அண்ட் இதில் இந்த குவால்காம் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து ரொம்ப வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எனக்கு என்ன வந்து தெரிஞ்சது குவால்காம் பற்றி அப்படின்னா, தே ஆர் லைக் அ ஹியூஜ் கம்பெனி தட் இஸ் இன் மொபைல் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அதாவது மொபைல் அப்படின்னா குவால்காம் இருக்குது. குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதை. பட் இப்போ அவங்க வந்து பிசி, எனக்கு தெரியும் ஒரு 4-5 வருஷமாகவே அவங்க வந்து இந்த பிசிக்கு விண்டோஸ் ஆன் ஆர்ம், சர்ஃபேஸ் RTலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் திஸ் நியூ பிசி அண்ட் குவால்காம் என்ட்ரிங் இட் அப்படிங்கிறது வந்து ஹவ் ஆர் தே பொசிஷனிங் இட்? ஏஐ, எஸ், வாட் இஸ் அந்த ஏஐ அப்படிங்கிறது? ஏஐனா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டும் ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடியும். ஸோ குவால்காம் நல்ல கொஸ்டின் அது. ஏன்னா வந்து குவால்காம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற சிப்பு தான் செம்ம ஃபேமஸ். MSM 8990 வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன். இப்போ வந்து ஏன்னா 8 Gen 3 வரைக்கும் வந்துருச்சு, 8S Gen 3, 8 Gen 3 எல்லாம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து ஸ்னாப்ட்ராகன் கம்ப்யூட் அப்படின்னு ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப நாளாகவே அந்த சர்ஃபேஸ் அண்ட் லேப்டாப் ஃபார்ம் ஃபேக்டரை பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கம்ப்யூட்டிங் இஸ் த ஃபியூச்சர். ஸோ நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் மொபைல் ஃபோன்ஸ் டு லேப்டாப்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி தே வேர் பீன் ட்ரைங். ஸோ XL8 ஸோ அதுக்கு வரேன். ஸோ மெயினாக ஸ்னாப்ட்ராகன் SCX கம்ப்யூட், SCX Gen 1, Gen 2, Gen 3. ஸோ எங்கிட்ட சர்ஃபேஸ் ப்ரோ கூட இருக்குது, ஃபஸ்ட் ஜெனரேஷன் Pro X, அந்த பவர்ட் பை சர்ஃபேஸ் Pro X பவர்ட் பை ஸ்னாப்ட்ராகன் இருக்குது. அதில் என்ன ஹைலைட்னா உள்ள ஒரு பில்டின் குவால்காம் மோடம் இருக்கும். ஸோ 4G கனெக்டிவிட்டி, மல்டி-டே பேட்டரி லைஃப். ஏன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் லோ பவர் ஆர்ம். கரெக்ட். ஸோ மெயினாக ஹைலைட் என்னன்னா, இது விண்டோஸ் ஆன் ஆர்ம் இஸ் கோயிங் டு பிகம் அ பிக் டீல்னா. பிகாஸ் வந்து ஆர்ம் இஸ் ஆல்ரெடி அ பிக் டீல் பிகாஸ் ஆஃப் ஆப்பிள். இது வந்து M1 ஆப்பிள் M1 Pro. ஸோ அது வந்து X86 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்
இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் x86. இது வந்து ரிஸ்க் இல்லையா, ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். இது ரிஸ்க்னு சொல்ல முடியாது, ரிஸ்க் இஸ் another டைப். ஸோ ஆர்ம் வந்து அட்வான்ஸ்டு ரிஸ்க் மிஷின் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். பட் ஸ்டில் தே ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் ஐ திங்க் அது ஒரு ஆக்சுவலி கம்பெடிட்டர் தான். ஸோ விண்டோஸ் ஆன் ஆர்முக்கு வந்து ஆர் ஜென்ரலி தீஸ் டிவைசஸ் விச் வி சி இந்த ஆர்ம் டிவைசஸ் ஏஐபிசிஸ்க்கு risk is another competitor to that. Okay, which is mainly we are seeing in embedded devices. Okay. So நம்ம இது ARM பார்க்கணும்னா ஸோ x86 எல்லாருக்கும் தெரியும், நம்ம PCs எல்லாமே x86 தான். x86னா அது ஒரு ஆர்கிடெக்சர் இன்டெல் லான்ச் வச்சுது. ஸோ அண்ட் ARM டிசைன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ARM வந்து பேசிக்லி ஒரு லைசன்சிங் கம்பெனி. நம்ம அந்த பார்த்துருப்போமே, அந்த பிக் லிட்டில் கோர்ஸு, கார்டெக்ஸ், ARM கார்டெக்ஸ் கோர்ஸ்னு ARM இருக்குது. ஸோ Qualcomm என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இனிஷியேட்டிவ் பர்சியூ பண்ணிட்டு இருந்த போது தே லேண்டட் லிட்ரலி ஒரு கோல்டு மைன். நூவியான்னு ஒரு கம்பெனி இருந்தது. ஸோ அதை வந்து ஃபவுண்டட் பை எக்ஸ் ஆப்பிள் இன்ஜினியர்ஸ். ஓகே. ஸோ தே டிட் அ வெரி பிக் விஷயம். ஐ திங்க் இட் வாஸ் $100 million ஆர் க்ளோஸ் டு $1 billion நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க வாங்கினது வந்து செம்ம ஒரு எக்ஸ்பென்சிவான பை. பீப்புள் வேலை ஏன் Qualcomm இவ்வளோ மணி ப்ளோ பண்ணுறாங்க, ஒரு நான் ரிலேட்டட் கேட்டகரி பண்ணாத ஒரு கேட்டகரி. அண்ட் நூவியா வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு அம்பிஷியஸ் கம்பெனி, ஸ்டார்ட் அப் வித் எக்ஸ் ஆப்பிள் இன்ஜினியர்ஸ் who had worked extensively in CPU design, processor design. Correct. Nuvia acquire பண்ணாங்க. So the trajectory changed. I know they have been trying this before even they acquired Nuvia. Now I even met Qualcomm. So அவங்ககிட்ட வந்து பேசும்போதே நான் கேட்டேன், என்ன இது, என்ன இன்டெகிரேஷன், what level ஆர் when I met in the கிறிஸ்டியானா அந்த லீடர்ஷிப்பை மீட் பண்ணும்போது கேட்டேன், நீங்கள் Nuvia acquire பண்ணியிருக்கீங்க, பட் Qualcomm already had your initiative to going on for compute. நவ் இஸ் தி நூவியா அந்த டீம் வந்து ஃபுல் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம், இப்போ எல்லாமே Qualcomm தான். ஸோ இட்ஸ் ஒன் Qualcomm கம்ப்யூட் டீம். ஸோ நாங்கள் ஃபுல்லாக வந்து பர்சியூ பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் தான் ஆர் த ஃபர்ஸ்ட் பிரெயின் சைல்டு ஆஃப் தட் நூவியா அக்விசிஷன் ஆன் அ ரியல் கமர்ஷியல் ப்ராடக்ட், கன்சூமர் ப்ராடக்ட், ப்ரூவிங் ஆல் ஆர் எக்ஸ்பர்டீஸ். ஸ்னாப்டிராகன் எக்ஸ் எலிட், அந்த எக்ஸ் சீரீஸ். அதில் வந்து எக்ஸ் எலிட் இஸ் த டாப் மோஸ்ட். எக்ஸ் ப்ளஸ். ஸோ ஃபியூச்சரில் வேறு ஏதாவது வந்தால் வரும். ஸோ எக்ஸ் எலிட் பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஆர் டார்கெட்டிங் அட் comparing it with benchmarking with Core Ultra, Intel and M3 Apple. நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டுருக்கோம், பெஞ்ச்மார்க்ஸ் போட்டுருக்கோம். பெஞ்ச்மார்க் செம கிரேசியா இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்க. சோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இன் பர்சன். சோ எனக்கு இஸ் இட் ட்ரூ அதான் கேக்குறாங்க. என்ன அருமையான ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு கம்ப்யூட் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன, நம்ம கம்ஸ் பேக் டு பேசிக்ஸ் இல்லையா. நம்ம லேப்டாப் வாங்குறோம், ஒரு லேப்டாப் எடுத்துட்டு போறோம். என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய டாஸ்க், மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ ஒர்க் ஆன் ப்ரௌசர், க்ரோம் அண்ட் மேபி எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட்டு, அப்புறம் மேபி ஜூம், டீம்ஸு, இந்த கூகுள் மீட், அதெல்லாம் வீடியோ கால்ஸு, அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் பார்க்குறது, இந்த விஷயம்தான். பட் எல்லாத்துக்கும் தேவை வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸிங் பவர். i5 ஆகட்டும், i3 அதை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து i7 கோர், 7 அல்ட்ரா, AMDயோட மொபைல் கம்ப்யூட்டர் ரேஞ்சும் இருக்குது, ரைசன் இருக்குது, ARM X இந்த விண்டோஸ் ஆன் ARM. ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்டே கூட ஒரு சிப்லாம் பண்ணாங்க. ஆமாம், SQ அதுதான். ஸோ சர்ஃபேஸ் SCX Gen 1 வந்து Qualcomm has been working with Microsoft for ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து SQ1 எக்ஸ்க்ளூசிவ் சிப்லாம் டிசைன் பண்ணாங்க Qualcomm. விண்டோஸ் ARM சிப் ஃபார் மைக்ரோசாஃப்ட். சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸில் இருந்தது, அப்புறம் சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸ் Gen 2 இருந்தது, அப்புறம் சர்ஃபேஸ் ப்ரோ 9லேயும் வந்தது, அது SCX Gen 3. ஸோ அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் த பியூட்டி இஸ் நவ் they were doing everything by only with their own old designs. Okay. With Nuvia புதுசா ஒரு Orion core ஒரு இன்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களோட CPU architecture, which brings a lot of performance boost to the Windows on ARM architecture. So up to 32 GB RAM, 12 cores, இந்த லெவலுக்கு ப்ராசஸிங் பவர்லாம் வந்து நான் எல்லாமே அந்த சிப்புக்குள்ளேயே ஒரு சிப்புக்குள்ள 32 GB RAM. ஆமாம், அது வந்து 32 GB RAM. நம்ம இப்போ ஆப்பிளில் சொன்ன மாதிரி யூனிஃபைடு மெமரி. ஸோ ஐ திங்க் அது வந்து டீட்டெயில்ஸ் நம்ம ஆர்கிடெக்சரை பார்க்கணும். பட் என்னன்னா, இது ஹை ஸ்பீட் ரேமு, ஸ்டோரேஜ், பண்டில்டு, எல்லாமே ஒரு சிங்கிள் CPU, Adreno GPU, RAM, ஹெக்ஸாகான் NPU. ஆமாம், NPU அதுக்கு அடுத்து வரேன். ஸோ என்ன Qualcomm-ஓட மெயின் டிஃபரன்ஷியேட்டர் என்னன்னா, கம்பேர்ட் டு Intel அண்ட் AMD, அவங்க வந்து இப்போன்னு இல்லைங்க, ஒரு 5-6 வருஷமாக போயிட்டு இருக்காங்க.
என்பியூ ஃபோன் எப்போதுல இருந்தோம். ஆமா, இமேஜிங்க்கு யூஸ் பண்றோம், ப்ராசஸிங், இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எரேசர். ஆமா, எப்போ இந்த கூகுள்லாம் சொல்றது, இன்ஃபேக்ட் நம்ம வந்து எவ்வளோ MWCல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் Qualcomm NPU என்ஜினை பத்தி. நம்ம ப்ளஸ் நம்ம அந்த இது பார்த்துருக்கோமே, how they detect the image and identify the background, இது எது பேக்ரவுண்ட் எது ஃபோர்கிரவுண்ட், அப்புறம் ஒரு டாக்னா அது டாக். எப்போதுல இருந்து இருக்கு, எப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ Qualcomm நிறைய பேருக்கு தெரியாது தட் இவங்க வந்து நிறைய OEMs பின்னாடி வந்து சாம்சங் கேலக்ஸி ஏஆ இருக்கட்டும், நிறைய பின்னாடி இவங்க தான் எனேபிள் பண்றது சிப்ல. சாம்சங் கிட்ட கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, பட் அவனும் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல வந்து Qualcomm தான் யூஸ் பண்றான். இந்தியா மார்க்கெட்லயும் வந்து டாப் அண்ட் அல்ட்ரா வந்து ஸ்னாப் ட்ராகன் தான், மற்றதெல்லாம் எக்ஸினாஸ். ஸோ எக்ஸினாஸ் இஸ் ஆல்சோ கம்பீட்டிங் வித் Qualcomm. பட் Qualcomm நிறைய பேருக்கு தெரியாது இவ்வளோ இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆப்பிள் பண்ணால் உலகத்துக்கே தெரியும், ஆனால் வந்து ஏன்னா அது ஒரு ஆப்வியஸ்லி டாமினோ எஃபெக்ட் ஸ்ப்ரெட் ஆகும். பட் Qualcomm has been talking about NPU for I don't know for how long, 5, 6 years, 7 years. NPUனா நியூரல் ப்ராசஸிங். அதுக்கு வரேன். ஸோ இப்போ ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டிங் எதை நோக்கி போகுதுன்னா, ஏஐனால நம்மளுக்கு CPU தெரியுங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம CPU தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கிராஃபிக்ஸ் ரிக்குவயர்மெண்ட் வந்தபோது நம்ம GPU ரிக்குவயர்மெண்ட் வந்தது. நம்ம எல்லாருமே ஒரு GeForce கார்டு ஒன்று வாங்கியிருப்போம் வாழ்க்கையில். ஒரு கேம் விளையாடணும்னா ரோட் ரேஷ், ரேடியான் கார்டு, இல்லைனா இன்டெல் இன்பில்ட் கிராஃபிக்ஸ் இருக்கும். இல்லாட்டி இப்போ லேட்டஸ்ட் ஆர்க் சீரிஸ் கூட நீங்கள் வாங்கியிருக்கு. அப்புறம் இன்டெல் இப்போ வந்து AMDலையும் ரேடியான் இருக்குது, இன்பில்ட் ரேடியான் கிராஃபிக்ஸ். கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதுக்கு பேர் ATI. ஆமாம், ATI ரேடியான் வாங்கினாங்க. AMD அதுவும் அக்விசிஷன் தான். ஆமாம். ஸோ அதனால் Qualcommோட அக்விசிஷன் வந்து தான் இந்த ட்ரெஜெக்டரியே மாற்றுது. ஐ திங்க் தே டிட் நாட் ஹேவ் அன் அமேசிங் ப்ராடக்ட் அன்டில் தே பாட் Nuvia. பட் ஒன்ஸ் தே பாட் Nuvia வரும்போது தான் இந்த NPU அப்படிங்கிறது இல்லை, தே ஹேட் NPU. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் இட் வாஸ் ஸ்டில் லெஸ் performance சொல்றேன். Because coming from a mobile standpoint, Qualcomm always had the power efficiency and but Nuvia வந்து the coming from this the acquisition, அது வந்து ex Apple engineers வேற. So they are coming from a PC background. Correct. Or a laptop or a Apple high power computing. So the marriage of that high power Orion core, high performance with Qualcomm's history and legacy, efficiency, power and modem and in the NPU heritage and அவங்களோட அந்த ரிலையபிலிட்டி, பவர் ட்ரா. ஸோ வாட் Qualcomm என்ன சொல்கிறாங்கன்னா, we will offer the best performance per watt அப்படின்னு சொல்கிறாங்க, which AMD is not talking about. இப்போதைக்கு நோ ஒன்ஸ் டாக்கிங் அபௌட். லூனார் லேக் சொல்கிறான், இன்டெல் லோ பவர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு அடுத்து வருவோம். ஸோ Qualcomm என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம், என்ன பார்த்தேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸெலீட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவங்களோட லைன் அப் நிறைய லேப்டாப்ஸ் பார்த்தேன். சர்ஃபேஸ் ப்ரோ லேட்டஸ்ட்டு இதே எடுத்தாங்க. இப்போ என்ன மாடல் நம்பர்னு எடுத்தாங்க. வெறும் சர்ஃபேஸ் லேப்டாப், வெறும் சர்ஃபேஸ் ப்ரோ அப்படி வச்சுட்டாங்க. ஏன்னா அது 9, 10ன்னு போயிடுன்னு சொல்லி அப்படியே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவைசஸ் 2 டெல் XPS. எல்லாருக்கும் தெரியும் டெல். நீங்கள் XPS விண்டோஸ் லேப்டாப் பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடிஸ் இருக்கும், டிசைன்ஸ் இருக்கும். அது எடுத்தோடனே அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், 1 lakh அந்த மாதிரி ப்ளஸில் தான் இருக்கும். XPS 13 XPS நம்ம நிறைய நம்ம ரிவ்யூ கூட பண்ணியிருக்கோம். மில்லன் கூட அந்த XPS வந்தால் திரும்பி கொடுக்கறதுக்கே எழுதிட்டுருக்கோம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு நல்ல ஐடியா இருக்கும். பட் என்ன மேஜர் ட்ராபேக் இருக்கும்னா, அந்த XPSல செம்மையாக ஹீட் ஆகும் இன்டெல் சிப்ஸோட. கரெக்ட். ஏன்னா அது வந்து இன்டெல் தான் தெரியுமே நமக்கு, எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் வந்து அதோட TDP கண்ட்ரோலே பண்ண முடியாது. TDP அது அதனால் வந்து அண்டர் கிளாக்லேயே ஓடிட்டு இருக்கும் அந்த மிஷின், த்ராட்டில் ஆகிட்டு இருக்கும். இந்த Qualcomm டிவைஸ் வந்து டெல் வந்து 5 லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணிட்டான் எடுத்தோடனே. என்ன எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குன்னா, Qualcomm இந்த OEMs அடுத்து வந்து எக்ஸெலீட் வந்து ஒரு பிக் டீல் அப்படின்னு சொல்கிறேன். இந்த OEMs வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்கிறதுனா, அவ்வளோவா ஒரு அளவுக்கு லாயலாக தான் இருப்பாங்க ஒரு வெண்டார்கிட்ட. ஸோ இன்டெல்னா வந்து டெல் வந்து ஃபார் வெரி லாங் டைம் கரெக்ட் இஸ் பீன் ஒன்லி வித் இன்டெல். ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் டெல் மேக்ஸ் an AMD laptop. ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஏசர் ஏசூஸ்லாம் எல்லா பக்கமும் இருப்பாங்க, விளையாடுவாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. But Dell மாதிரி ஒரு vendor who's been traditionally only with Intel, they want something which is power efficient, giving performance, at the same time gives good battery life. Because நம்மளுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி you need good amount of performance. And number one reason I even use a Mac is battery life, reliable battery life. இதை யூஸ் பண்ணால் நான் வந்து மேக் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, விண்டோஸ் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணால் பேட்டரி லைஃப் 1 or 2 hours 5 hours 10 hours சொல்லுவாங்க. எனக்கு என்றைக்குமே நின்னதே இல்லை. நான் சோனி வகையாக யூஸ் பண்ணியிருக்கேன், டாப் எண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் என்ன ஹெச்பி லேப்டாப் யூஸ் பண்ணி சர்ஃபேஸும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மைக்ரோசாஃப்டோட ஃப்ளாக்ஷிப். அது மேபி ப்ராப்ளி த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஆன் சர்ஃபேஸ் அன்டில் இட் ப்ரோக் அண்ட் they couldn't fix it. இந்தியாவில் இப்போ லான்ச் கூட ஆகலை, அதனால் அது ஒரு தலைவலி. பட் சர்ஃபேஸ் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் மற்ற ஓஎம்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக ஐ திங்க் இட் ஹஸ் கம் டு ஜங்க்சர் வந்து இது வரைக்கும் இந்த தருணத்தில் வந்து ஓரளவுக்கு கம்பீட்டிட்டிவாக இருக்குது. ஸ்டில் நாட் ஆஸ் ரிலையபிள். ஸோ மேக் ஏன் எதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் நம்பி யூஸ் பண்ணுறேன்னா, வேலை நடக்கணும்னா பேட்டரி சார்ஜ் பண்ணால், எஸ்பெஷலி இந்த M1 மேக் முன்னாடியே இன்டெல்லில் தான் இருக்கும். அப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, சேம் ப்ராசஸர் ஆன் அ மேக் இட் வில் ஒர்க் மோர் ரிலையபிளி ஆன் அ மேக் தென் விண்டோஸாக இருந்தது. கரெக்ட். இப்போ வித் ஆப்பிள் சிலிக்கான்னால இந்த இது உங்களோட ஆம் ஆர்கிடெக்சர் தான் இது. ஸோ வந்து கண்டிப்பாக இவனோட ஓன் ஆர்கிடெக்சர் M1 M3 மேக்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் வாரத்துக்கு வந்து 2 வாட்டி தான் சார்ஜே பண்ணுறேன் இந்த லேப்டாப்பை. இப்போ கூட வந்து பார்த்தோன்னா வந்து இவ்வளோ 14% இருக்குது. ஆனாலும் நான் சார்ஜ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டைப்லைனில் சார்ஜ் பண்ணது தான், அதுக்கப்புறம் சார்ஜே பண்ணல. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து விண்டோஸில் கொண்டு வரணும்னு ஓஎம்ஸ் கன்சியூமர் ஹாபிஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல, இப்போ என்ன மேக்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஆப்ஷன், வாட் இஸ் தி ஆப்ஷன் டு கவுண்டர் திஸ் பார்த்தோன்னா அதுக்கு ஓஎம்ஸ்க்கு ஆன்சர் கம்ஸ் ஃப்ரம் ஸ்னாப்டிராகன் X Elite. தட் இஸ் வை ஒரு கிட்டத்தட்ட 20 டிசைன் வின்னு அட் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் சம்திங் வெரி வெரி அன்ஹர்ட் ஆஃப் இன் இந்த பிசி மார்க்கெட்டில். வந்து அவ்வளோவா ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பேட்டரி லைஃப் இருக்கும். ஸோ அதை வந்து கன்சியூமர்ஸ்க்கு அதுக்கு ஆஃபர் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஆப்பிளுக்கு ஒரு முட்டு கொடுக்கலாம், ஸோ நம்ம ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல், ஹெச்பி, லெனோவோ, ஏசர், அசூஸ், அப்புறம் வந்து என்ன அல்டிமேட் எம்எஸ்ஐலாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணல, ஷாமி அனௌன்ஸ் பண்ணியிருக்கான், ஹானர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் பார்ட்னர்ஷிப்பு. ஸோ அந்த லேப்டாப்ஸ் வரும். ஸோ நான் பார்த்தது வந்து சர்ஃபேஸ், மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் புக்கு, சர்ஃபேஸ் லேப்டாப், அப்புறம் ஒரு மினி பிசி பார்த்தேன். அது வந்து அதுதான் அந்த என்யூசின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் வந்து ஒரு டெவலப்பர் கிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். தண்டர் ராக்னு ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க குவால்காமுக்கு. பட் குவால்காம் கூட தான் டேரெக்டாக வாங்க முடியும், $800 சம்திங். அது என்னன்னா எல்லாமே அன்லாக்டு. ஸோ எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் லிமிடேஷன்ஸ் இல்லை, பிசி தானே அது. கரெக்ட். பேட்டரி லைஃப் கிடையாது, அது ஒரு டெஸ்க்டாப் மாதிரி தான். ஸோ அதில் தான் வந்து ரா பவரா டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாம் கோர்ஸ், 32GB ரேமு, 512GB or 1TB ஸ்டோரேஜ், எல்லாம் போர்ட்ஸ் இருக்குது. அண்டு அதை வந்து அது எப்படியாவது வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேன், கைக்கு கிடைக்கணும். ஏன்னா அதுதான் எப்படி சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா அது நான் பார்த்தேன் உங்கள் வீடியோவில், செம்ம காம்பேக்ட். ஆமாம், அது என்னன்னா உங்களுக்கு அதுதான், இது வந்து ஒரு ஸ்னாப்டிராகன் X Elite சிப் இருக்குது, அந்த ரேமு, அந்த மெமரி, அவ்வளோ NPU. ஸோ அதுதான். இது தவிர என்ன வேணும், பெருசாக கூலிங் யூனிட் சின்னதாக வச்சா போதும், அவ்வளோதான். அது போர்ட்ஸ், அவ்வளோதான். பவர் சப்ளை. ஸோ அதுதான். இப்போது கம்ப்யூட்டிங் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ திரும்பி அதுக்கு வருவோம், அந்த டிவைசஸ். ஸோ நான் பார்த்தது லேப்டாப் சொல்லிடுறேன். ஸோ ஏசர், அசூஸ், ஹெச்பி, டெல்லு, சாம்சங் கேலக்ஸி புக் 4 எட்ஜ்னு ஒன்று பார்த்தேன். டெல் XPS எனக்கு அந்த ரூம்லேயே அந்த 2 லேப்டாப் என்ன சூஸ் பண்ண சொன்னால் இது 2 தான் சூஸ் பண்ணுவேன். எது 2 சொல்லுங்க? டெல் XPS 13, இன்னொன்று வந்து சாம்சங் கேலக்ஸி புக் 4 எட்ஜ். ஓகே, இது 2 பத்தி எனக்கு சொல்லுங்க ஃபுல் டீடைல். என்னவா இருந்தது அட்டகாசமா இந்த கேலக்ஸி பத்தி சொல்லுங்க. XPS நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த டெல் XPSனா எவ்வளோ ஒரு ப்ரீமியம்னஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்லீக் பாடியில், பெசல்ஸ்லெஸ் ஸ்க்ரீனு, அல்டிமேட்டான ஒரு ஃபீலு, அவ்வளோ காம்பேக்டாக. அந்த ஒரு ட்ராக் பேடுக்கும் தனியாகவே இருக்காது, ஆனால் ஃபியூஸ் ஆயிருக்கும் டிசைன். ஸோ அந்த ஒரு XPS, அந்த சிக்லெட் கீபோர்டு, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த போர்ட்ஸ் செம்ம காம்பேக்டு, அதுலேயும் ஒரு வெரி குட் பேட்டரி லைஃப். இது எல்லாமே தின் அண்ட் லைட் பிசி. ஆமாம், எல்லாமே தின் அண்ட் லைட் பிசிஸ் தான். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை உள்ள போடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் அசூர் அண்ட் ஏசஸ் தான் கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருந்தது. பட் சாம்சங்லாம் வந்து 16 இன்ச் லேப்டாப்பே 1.5 கிலோ, 1.25 கிலோ 16 இன்ச் லேப்டாப். ஸோ என்ன அட்வான்டேஜ்னா ஓஎம்ஸ்க்கு ட்ரெடிஷ்னல் பிசிஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்மாலர் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் X Elite they are able to pack in more battery also. And obviously this is a less power consuming chip compared to அவங்க சொல்கிறது 80 watt max consumption. Even for that அந்த NUC இருக்குதுல்ல சின்ன அந்த கம்ப்யூட்டர், அவர்கிட்ட கேட்டேன் இது மேக்ஸிமம், இது வந்து நான் ஒரு பவர் பேங்க்லேயே ஓட்டலாம்னு சொன்னார். 80 watts தான் மேக்ஸிமம். நம்ம 200 watt பவர் பேங்கே இருக்குது நம்ம கிட்ட. ஸோ 80 watts இல்லையா மேக்ஸிமம். ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம். TDP கிடையாது. த வே தே மெஷர் இஸ் டிஃப்ரெண்ட். TDP வந்து நம்ம இன்டெல் அந்த பேக்கேஜிங்கில் வருது வேறு ஆகும். இது வந்து மேக்ஸிமம் வாட்டேஜ். ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இதை எப்போ பெஞ்ச் மார்க் பண்ணேன்னா MWCயில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்னாப்டிராகன் சம்மிட்லேயும் பார்த்தேன்.
அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு ப்ரோட்டோடைப்பை காமிச்சாங்க, பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ M3 இருந்தது, இப்போ M4 வந்துருச்சு ஆப்பிள் கிட்டேருந்து. பட் ஆப்பிள் M4 ஒன்லி ஐபேடில் வந்துருக்கு, ஒன்றும் மேக்கில் வரல. லேட்டர் திஸ் இயர் வாங்க பார்ப்போம். ஐ எம் ஷுர் they will also be watching the market. So ARM and Windows on ARM and AI PCs is the next big deal. ஆப்பிள் வந்து ஒரு வேற ட்ரெஜெக்டரியில் இருக்கான். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாம், ஆல்ரெடி ஒரு 3 ஜென்ரேஷன்ஸ் அஹெடாக இருக்காங்க. M3. ஸோ அந்த NPUக்கு திரும்பி வரேன். ஸோ இந்த டிவைசஸ்லாம் பார்த்தேன். ஸோ அந்த சாம்சங் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு. சாம்சங் NPUக்கு அடுத்து வரேன். அது சாம்சங் பற்றி பேசினேன். டெல் பார்த்தாச்சு, அடுத்து சாம்சங். ஸோ திங்க் பேடும் இருந்தது, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஸோ திங்க் பேடும் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பிசி அது. ஆமாம், தே வில் மோஸ்ட்லி பி ஆன் இன்டெல். கரெக்ட். அதுவும் they are having an option for Snapdragon Elite and another Yoga range also they are coming. Okay, so Lenovo is also there. So all the big PC guys are இந்த இதெல்லாம் இருக்காங்க. அந்த சாம்சங் அது ஒரு 2 லேப்டாப் இருந்தது, நான் விட்டா எடுத்து வந்துடலாம்னு பார்த்தேன். 14 inch ஃபார்ம் ஃபேக்டரில் ஒன்று இருந்தது. நான் சாம்சங் வந்து அவங்களோட டிசைன், எஸ்பெஷலி அவங்களோட விண்டோஸ் லேப்டாப்ஸ் ரேஞ்சு நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. க்ரோம் புக்ஸும் நல்லா இருந்தது. சேட்லி அவங்க இந்தியாவில் அவ்வளோவா அதை லான்ச் பண்ணுறதில்ல. ஓகே, சாம்சங்கோட விண்டோஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப இங்கே வரதில்லை. பட் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், சாம்சங்னா டிஸ்பிளே டெக்னாலஜி வேற லெவல். ஸோ அவங்களோட என்னது டைனமிக் AMOLED டிஸ்பிளே, கீபோர்டு வந்து கீபோர்டு சூப்பரான கீபோர்டு, நல்ல போர்ட்ஸ், டைப் A போர்ட்ஸ், 2 டைப் C போர்ட்டு, HDMI எல்லாம் இருந்தது. அண்ட் என்னன்னா Baldur's Gate 3 கேமை காமிச்சிட்டு இருந்தாங்க அதில். ஆமாம், அது ஒரு 30-40 FPS தான் ஓடிட்டு இருந்தது. பட் என்ன எனக்கு அருமையாக இருந்தது, ஓடுறதே பெரிய விஷயம். இந்த ஸ்னாப்டிராகன் X Eliteல அதான் தோணுச்சு. பிகாஸ் இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் ஆல்ரெடி நாட் டூ மச். இன்டெலோட கம்பீட் பண்ணால் போதும், அந்த மாதிரி சம்திங் ஈக்குவல். இட் இஸ் கோயிங் பெட்டர் அண்ட் கிவிங் how much 2 days பேட்டரி லைஃப். ஏன்னா 16 inchல வந்து 2 days பேட்டரி லைஃப், 14 inch வந்து 1.5 days பேட்டரி லைஃப், அப்புறமா 26 hours அந்த மாதிரி. அண்ட் சிங்கிள் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் கொண்டு வந்துருவான் சாம்சங். ஸோ அவங்களோட நாக்ஸும் கொண்டு வந்துடுறான் செக்யூரிட்டிக்கு. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபார் மீ வாஸ் நாட் ஈவன் சர்ஃபேஸ் ப்ரோ பட் சாம்சங், பிகாஸ் இஸ் கிவிங் யூ தட் ஹோல் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த டிஸ்பிளே. ஓகே. அண்ட் அவனோட அந்த டிஸ்பிளே டெக்னாலஜி ப்ளஸ் அந்த ஆல்ரெடி அவனோட ஐடி ட்ரெடிஷ்னல் லேப்டாப் ஃபீல் நல்லா இருந்தது. சர்ஃபேஸ் ப்ரோ நல்லா இருந்தது, அந்த கீபோர்டும் டச் பண்ணலாம். ஓகே. பட் எனக்கு என்னமோ அந்த சர்ஃபேஸோட இந்த மற்ற ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸ் how they implemented Snapdragon அப்படிங்கறது சர்ஃபேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சர்ஃபேஸ் ப்ரோ X1 வீட்டில் இருக்குது. கரெக்ட். ஸோ அதை எடுத்து வந்துருக்கு நீங்கள் வீடியோ, நீங்கள் அதில் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ப்ரோஸ் விச் பேக்கிங் ஸ்னாப்ட்ராகன். ஸோ அதை வந்து நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். ஸோ நான் ஒரு மாதம் கழிச்சு பவர் அப் பண்ணாலும் அது பவர் அப் ஆகும். நார்மல் லேப்டாப்பில் அவ்வளோ நாள் சார்ஜ் நிற்காது. கரெக்ட். Qualcomm லெகசி வரதுனால X Elite வந்து மெயின் டிஃபரன்ஷியேட்டர் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா Qualcomm-ஓடது என்னெல்லாம் சொல்லுவீங்க? மெயின் டிஃபரன்ஷியேஷன் வந்து பவர் மேனேஜ்மெண்ட். they will be டாப்ல இருக்கும். they will be better. So that translates to better battery life for sure. So I think X86 at the current form, I don't think it can give the battery life you are getting on Snapdragon computer. True. அதுதான் என்னோட எனக்கு மெயினாக ஆன் த கோ எப்போவுமே ரோட்டில் இருப்பேன், பேட்டரி லைஃப் தான், அதுதான் மெயின் குறிக்கோளே. மேக் இஸ் ரிலையபிள் டு சர்டன் எக்ஸ்டென்ட், பட் ஸ்டில் வந்து இட் பாயில்ஸ் டவுன் டு விண்டோஸ் தான் பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் NPU. ஸோ NPUனா என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ CPU வார்ஸ் பார்த்துருப்போம், GPUக்கு மூவ் ஆச்சு. நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி கேமிங்லாம் ஜிபோஸ்கெல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ GPU வந்து ஓரளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. இப்போ CPUவோட GPUலே கம்ப்யூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. க்ளவுட்லலாம் GPU அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது ஏஐனால் நிறைய வந்து நியூரல், இப்போது இந்த ChatGPT எடுத்தாலே என்ன, அது ஒரு GPTனாலே வந்து ஜென்ரல் பர்பஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நியூரல் நெட்வொர்க். ஸோ நியூரல் நெட்வொர்க் நான் தேடி பாருங்கள். ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. பட் நியூரல் நெட்வொர்க்லாம் என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் கால்குலேஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ், AI மாடல்ஸ். பேசிக்கலி நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு சிமுலேட்டிங் ஒரு திங்கிங் ப்ராசஸ், ஒரு பிரெயின், ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அதுதான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொன்னால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். அங்கே ஏஐனா இனிமேல் யாராவது கேட்டால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நீங்கள் அது ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸ்னு ஒரு வேர்டு மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ பேசிக்கலி ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பேசிக்காக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு ஆன் பார் ஆர் அட்லீஸ்ட்
ட்ரைங் டு கம்பீட் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல். ஸோ இதோட ஹார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோஸ் டவுன் டு சம்திங் கால்டு என்பியூஸ். என்பியூஸ்னா நியூரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோர் லைக் அன் அல்காரிதம் தட் டிசைன் லெவலில் இருக்குது. பட் ஆக்சுவல் திங் தட் ஹேப்பன்ஸ் ஆன் த சிப் அப்படிங்கிறது என்பியூவில் தான் அது ரன் ஆகும். என்பியூவில் தான் அது ரன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன் இந்த ஒர்க் லோட் காமிச்சிட்டு இருந்தாங்க Qualcomm டெமோவில். ஒரு வீடியோ என்கோடிங் நடக்குது. அது வந்து நீங்கள் வந்து சர்ஃபேஸ் ப்ரோவில் கூட என்பியூ இருக்குது, சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸில் இருக்குது என்பியூ. ஸோ நான் சில டாஸ்க்லாம் பார்த்தேன்னா ஜூம் காலில் ஒரு பேக்ரவுண்ட் மிரரிங் அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ தி அட்வான்டேஜ் ஆஃப் அன் என்பியூ என்னன்னா, யூ கேன் ஆஃப்லோட் அ லாட் ஆஃப் தி கம்ப்யூட் ஃப்ரம் CPU, GPU டு NPU, which is a much more lower power device. Much lower power and much faster for these kind of tasks or specific special task. For example in the வீடியோல வந்து ஒரு வீடியோ என்கோடிங் வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு மாஸ்க் போடணும் ஒரு வீடியோவில், ஒரு வீடியோ காலில் வந்து பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறது, ஆர் மேபி ரன்னிங் அன் AI மாடல், ஒரு ஆஸ்கிங் query, ஒரு இப்போ வந்து எல்லாமே ஆஃப்லைன் ஃபோன்லேயே போட்டுட்ருக்காங்க, ஜெமினி நானோ அந்த மாதிரி மாடல்ஸ்லாம். ஸோ லேப்டாப்னா யூ கேன் அட்லீஸ்ட் ஸ்டோர் மச் லார்ஜர் மாடல், ஒரு 10 GB மாடல், ஒரு 10 GB ஃபைல் சைஸ், could be a 10 billion parameter or even a 20 billion parameter. Like open source models like Llama 3, Llama 2 இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோவே பேசணும். எனக்கே நிறைய தெரியாது, கற்றுட்டு பேசணும் அதை பற்றி. பட் என்ன ஹைலைட்னா, இந்த மாதிரி மாடல்ஸை வந்து ஐ திங்க் OEMs will also use. Lenovo என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் வந்து they can't show Copilot. So they had their own version of AI model running on their device. Yeah, even இப்போ இந்த ஃபோன்ல இப்போ ஐஃபோன் ரிலீஸ் பண்ண மாதிரி Xiaomi and Oppo அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க to have that own model nano models. So on device. So ரெண்டுமே இருக்கு, on device நடக்கும், cloud நடக்கும். So the exchange will also happen. So NPU என்னன்னா, so because of AI, the craze for AI, so everything will be in memory, and you are constantly interacting. So ஒரு low power sipping device in the background, always waiting for you to answer your queries or do some computing for you without having to wake up the CPU and GPU. அதுதான் NPU advantage. Okay. அது வந்து Qualcomm மாஸ்டர் பண்ணிருக்காங்க. Because of their phonesல இது இருக்கிறதுனால, NPU இருக்கிறதுனால they have been able to bring that. Now என்ன இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் எப்படி யாரோ ஒருத்தங்க பண்ணால் வந்ததான் பண்ணாங்க. ஸோ Intel also has an NPU now. Yes. PC is a trend now. Intel, AMD எல்லாருக்கும் AMD also put NPC. ஸோ இப்போ காம்படிஷன் வந்து கோர் கவுண்ட் கிடையாது, GPU கிளாக் ஸ்பீட் கிடையாது, என்கிட்ட எவ்வளோ டாப்ஸ் இருக்கு அப்படி. டாப்ஸா? அது வந்து கம்ப்யூட் பவர், அது அந்த ஃபார் தி NPU. அது நான் டாப்ஸ்னு என்ன ஆபரேஷன்ஸ் பெர் செகண்ட், டெரா ஆபரேஷன்ஸ்னு போட்டுருக்கான். நிறைய வேஸ் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இருக்குது. டெரா ஆபரேஷன்ஸ் பெர் செகண்ட், ட்ரில்லியன் ஆபரேஷன்ஸ். ஸோ அந்த ஆபரேஷன்ஸ்ன்றது ஒவ்வொரு compute of the neural net, the machine learning compute on that particular hardware, how many operations per second can you do, how many operations can you do, especially AI applications operation. So அது பாத்தீங்கன்னா இப்போ 40 even 45 டாப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க Qualcomm. 40 டாப்ஸ் சொன்னா 45 னு AMD சொல்றாங்க. So they are fighting now. Correct. நான் தான்டா டாப்ஸ்ல டாப் யார் அப்படினு சொல்லி டாப் இருக்கா. ஸோ அந்த மாதிரி அதுதான் இப்போ காம்படிஷன் இஸ் நவ். கிகாஹெர்ட்ஸ் கிடையாது, அப்புறம் GPU நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸும் கிடையாது, VRAM CUDA கோர்ஸ் அதுவும் கிடையாது, ரேமோட பேண்ட்விட்த்தும் கிடையாது, எவ்வளோ பிட் அதெல்லாமும் கிடையாது. இப்போ டாப்ஸ் இனிமேல். ஆமாம், டாப்ஸ். இதுதான் வந்து அந்த நியூ PC பேரடைம்ல முக்கியமாக நிறைய பார்ப்பீங்க. ஏன்னா வந்து அதுதான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது ஃபார் இந்த கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ட்ரூ. இப்போ மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படின்னு சொல்லிட்டு கோபைலட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிசியில் வந்து இன்டெகிரேஷன் கொண்டு வரான். அதில் வந்து ரீகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வரான். அது ரீகால் ஆப்ஷனில் என்னன்னா பேசிக்கலி நம்ம இந்த மேக் ஓஎஸ் முன்னாடி டைம் மெஷின் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைம். ஸோ பேசிக்கலி ரியல் டைமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு சிஸ்டம் லிஸ்டர் உங்களுக்கு தெரியும். இதுக்கும் அந்த NPUக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸுக்கும்? ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஆல் எனிதிங் டேட்டா இன்டென்சிவ் கான்ஸ்டன்ட்லி ஹேப்பனிங் இன் த பேக்ரவுண்ட், யூ டோன்ட் நீட் டு யூஸ் GPU ஆர் CPU. அதுதான் அட்வான்டேஜ் NPU இருந்தால். ஸோ NPUக்கு ஆஃப்லோட் ஆகிடும் இந்த மாதிரி டாஸ்க்லாம். என்ன ஒரு ஸ்மால் ரெப்பிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேப்பனிங் அண்ட் இட் இஸ் a lot of data intention. ஸோ இன் மெமரியிலே இருக்கும். பிக் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லலாமா? பிக் டேட்டாவும் சொல்லலாம், ஆர் மேபி இட் குட் பி ஈவன் ஸ்மால் டேட்டா ஹேப்பனிங் ரிப்பீட்டட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீகால் ஃபீச்சர் எடுத்துக்கோ, இட் இஸ் லைக் so many bits of data constantly being monitored and stored somewhere. Correct. So for that, if you keep invoking the CPU and GPU, it will obviously kill your battery. Yes.
Instead it happens on the NPU. So whenever there is ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன், டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அந்த தாவின்சி ரிசால்வ் ஒரு வீடியோ, அந்த ஏதோ என்கோட டாஸ்க் மேஜிக் மாஸ்க் அந்த டெமோ, ஸோ அதை பண்ணும்போது NPU மட்டும் அப்படியே ஸ்பைக் ஆகுது, CPU கொஞ்சம் லைட்டாக ஸ்பைக் ஆகுது, NPU தான் 80% யூட்டிலைசேஷன். கரெக்ட். இந்த AIPCல நான் பார்த்தேன் நம்ம வீடியோவில் கூட NPUன்னு ஒரு தனி கேட்டகரி அந்த டாஸ்க் மேனேஜர்லாம் விண்டோஸில் இருக்குது. ஒன்லி ஆன் AIPCs தான் இருக்கும், விண்டோஸ் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த AMD, Intel and Qualcomm ப்ராசஸர்ஸ் வித் சப்போர்ட் NPU இது எனேபிள் ஆகும் விண்டோஸில், விண்டோஸ் சப்போர்ட்ஸ் அது. ஸோ எஸ்பெஷலி தேர் ஃபைன் டியூன் ஃபார் விண்டோஸ் ஆன் ARM ஆல்சோ நவ். ஸோ நிறைய இப்போ ஒரு குட் டைம் இன்க்ளூடிங் கூகுள் குரோம், அடோப் கிரியேட்டிவ் ஸ்வீட், DaVinci Resolve எல்லாம் நேட்டிவாக வருது. எல்லாத்துலேயும் இவ்வளோ நேரம் அவங்க பண்ண முடியாத விஷயம் Qualcomm மைக்ரோசாஃப்ட்டும் வந்ததுனால. ஸோ ஐ திங்க் Qualcomm ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் தே ஹேட் ecosystem support for Windows on ARM. Now I think everything is coming together and it's a great time for consumers நம்மளுக்கு. ஏன்னா இப்போ நான் அந்த சர்ஃபேஸ் ப்ராடக்ட்ஸில் கூட இது வரைக்கும் என்கிட்ட நேட்டிவாக க்ரோமே இல்லை, நான் அதை எட்ஜ் யூஸ் பண்ணணும். அது வந்து நாட் அஸ் எஃபிஷியன்ட் அஸ் க்ரோம். ட்ரூ. ஃபார் எஸ்பெஷலி புக் மார்க்ஸ் எல்லாமே க்ரோமில் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா ரீசெண்டாக 2-3 months முன்னாடி நான் அந்த பழைய லேப்டாப் எடுத்து க்ரோம் இன்ஸ்டால் பண்ணேன். ஏன்னா Windows 11ல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி அருமையாக ரன் ஆகுது, பேட்டரி லைஃபும் பெட்டராக இருக்குது. ஏன்னா குரோம்ல பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கு. விண்டோஸ் அது என்ன நேட்டிவ் ஃபார் ARM, ஆமாம் ஆல்ரெடி ஆப்பிளுக்கு ரெடி பண்ணிட்டான் க்ரோம் ஃபார் ARM. ஆனால் அது இன்டெல் ஏன்னா M1 அப்போ கொண்டு வந்தான். ஸோ அப்போ வந்து நம்ம பிசி போஸ்ட் பிசி எராக்கு பதிலாக இது AI PC era அப்படி ஒரு ஐ வுட் சே என்னது NPU PC era அப்படின்னு சொல்லலாம். ஸோ AI, ஸோ அதான் AI another thing கிட்டத்தட்ட போஸ்ட் பிசி தான். ஏன்னா x86 போஸ்ட் அதான் வரேன் AI PCக்கு வரேன். ஏன்னா அது பிசி போஸ்ட் பிசி கூட ஆக சான்ஸ் இருக்கு. அசூஸ் இவெண்ட்ல தான் நினைக்கிறேன், அசூஸ் ஒரு டேப்லெட் காமிச்சான் பவர்ட் பை ஸ்னாப்டிராகன் X Elite கம்மிங் லேட்டர் திஸ் இயர்னு காமிச்சான். நினைச்சு பாரு, இந்த பவர் வித் விண்டோஸ் and Snapdragon ARM, Windows on ARM with so much power, you might actually not need, ideally வந்து ஒரு Galaxy Tab powered by இது வேணும் எனக்கு, அந்த லேப்டாப் அந்த ஸ்க்ரீனு டெக்ஸோட இல்ல டெக்ஸோட plus you can do everything there. டெக்ஸே தேவையில்லையா விண்டோஸ்ல வேணே இருக்கும் உனக்கு, எதுக்கு டெக்ஸ்? ஆமா இல்ல. ஸோ விண்டோஸில் வேணேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா இதை வந்து மேபி வி கேன் ஈவன் சி எக்ஸ்பெக்ட் இட் இன் நம்ம ஃபார்ம் ஃபேக்டர். மேபி இட் மீன் பி த ரிட்டர்ன் ஆஃப் பாக்கெட் ஃபோல்டிங் ஃபோன். இட் கேன் பிகம் மேபி த ரிட்டர்ன் ஆஃப் த பாக்கெட் பிசி. ஸோ சான்ஸ் இருக்கு. ஸோ நினச்சி பாருங்களேன், இவ்வளோ கம்ப்யூட்டிங் பவர் வந்து இவ்வளோ ஒரு ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் ஆர் லோ பவரில் பண்ண முடியும்னா அது ஏன் ஒரு ஃபோனில் வரக்கூடாது? ஸோ அதுவும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு ஃபியூச்சர் தான் நம்ம காத்துட்டு இருக்கு. நீங்கள் அதுதான் வந்து கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. அதான் பார்த்துருக்கேன். ஏன்னா பிசிஸ் போரிங்காக இருக்குது. அதுவும் இந்த வாட்டி லைன் அப்போ பார்த்தேன், இன்டெல் கீனோட்டு, AMD கீனோட், Qualcomm கீனோட், மீடியாடெக் கீனோட் இருந்தது. இந்த தடவை நம்ம போய் ஆக்சுவலாக போரிங்காக தான் இருந்தது இல்லை இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன். நம்ம வந்து மொபைல் எக்ஸைட்டிங்காக இருந்த டைம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் மொபைல் அப்படியே டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிசி திடீர்னு பார்த்தா பிக்கப் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிசியில் வந்து we have seen the low days where like Windows could not compete with any kind of இப்போ என்னன்னா I think Microsoft is also in need of something new to sell marketing wise. ஸோ அதனால AI எடுத்துட்டாங்க. ஸோ Copilot PC. ஸோ அந்த பேசிட்டு இருந்தாலே NPU பற்றி Co-Creatorன்னு ஒன்று இருக்கு. Co-Creator பெயிண்ட் ஒன்றும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்டை வந்து ரீஇமேஜின் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த Copilot PCஸ்க்கு. ஸோ என்னன்னா நான் பெயிண்டில் போய் சும்மா கிரிக்கிட்டு இருந்தேன், கான்க்ரீட் மிக்சரோ சிமெண்ட் மிக்சரோ வரைஞ்சிட்டு இருந்தேன். அதை போயிட்டு ஜென்ரேட்னு போட்டால் கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒன்று வருது பெயிண்ட்டுக்குள்ளே. அந்த சர்ஃபேஸ்னால ஆப்வியஸ்லி அந்த சர்ஃபேஸ் பென் சூப்பராக இருந்தது. அண்ட் அது இட்ஸ் ஹேப்பனிங் ஆஃப்லைனில். இட் இஸ் ஹேப்பனிங் மோஸ்ட்லி ஆஃப்லைன். ஆமாம், அதாவது சம் ஃபீச்சர்ஸ் க்ளவுடுக்கு போகும், பட் மோஸ்ட் ஆஃப் இட் கேன் ஹேப்பன் ஆஃப்லைன். ஸோ அதுதான் ஆன் டிவைஸ் நடக்கும் நிறைய விஷயம். ஸோ அதுதான் ஹைலைட்டு. ஏன்னா இந்த மாடல்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் தி OEM ஆர் ஓப்பன் சோர்ஸ். இந்த ஸ்டேபிள் டிஃபியூஷன் ஒரு மாடல் இருக்கு, அப்புறம் லாமா 2 இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. கிளாட் இருக்கு, அப்புறம் பர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க மாடல்ஸ். மிஸ்ட்ரால் இருக்கு, ஃப்ரெஞ்ச் கம்பெனி. அது அப்புறம் அதான் கூகுள் ஜெமினி இருக்கு. இப்போ ஆப்பிளும் மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுவானான்னு தெரியல ஆப்பிள், பட் நிறைய மாடல்ஸ் இருக்கு. கிளாட் இது லாமா 2 ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்கான் ஃபேஸ்புக்கு. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் என்னன்னா ஆஸ் அ OEM நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால் we will see a lot of differentiation in terms of AI features. நம்ம பியூட்டிஃபிகேஷன் ஃபில்டர் நம்மலாம் பார்த்தோம் அந்த ஃபோன்ஸ்லனா, அந்த மாதிரி பிசிஸில் வந்து நிறைய வரும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். கேமரா என்ஹான்ஸ்மெண்ட்ஸு அண்ட் மேபி பேட்டரி லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட்ஸு, ப்ரெடிக்டிவ் சார்ஜிங்,
ஆப்ஸ் லான்ச் டைம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் நான் யூஸ் பண்ணது. ஸோ இப்போ இந்த என்பியூலாம் வந்து அவங்க ஃபோன் ப்ராசர் உள்ளேயும் கொண்டு வராங்க இப்போ நெக்ஸ்ட் இதில். இல்லை ஆல்ரெடி இருக்குது ஃபோனில். இப்போ ஆல்ரெடி எக்ஸகன் என்பியூ இருக்குது எக்ஸகன் என்பியூ வந்து ஃபோன்லேருந்து தான். பட் இட்ஸ் நாட் ஆஸ் பவர்ஃபுல் அஸ் த ஆப்வியஸ்லி இட் இஸ் மச் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். பட் அதில் வந்து இமேஜிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா, ஈவன் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்து இட் இஸ் தேர் ஈவன் ஐ திங்க் எக்ஸினாஸில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ என்பியூ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஆப்பிள் ப்ராசர்லேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த பயானிக் வந்த டைம்லேருந்தே நமக்கு ஸ்லோலி தே ஹவ் இன்ட்ரடியூஸ் ஆப்பிள் இருக்குது. ஸோ தே ஜஸ்ட் டோன்ட் கால் இட் அஸ் ஏஐ ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பட் மெஷின் லேர்னிங் அண்ட் இந்த ஏஐ அண்ட் எல்லாமே இருக்குது. ஆப்பிள் நியூரல் ப்ராசஸிங் சொல்லியிருக்காங்க, எல்லாம் இருக்குது. பட் இந்த ஏஐ அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஃபைனலாக அவங்களும் they are joining the race ஆப்பிள். பட் பிசி கம்பெனிஸ் ஐ திங்க் ஃபார் த லாஸ்ட் ஒரு ஒன் ஜெனரேஷன் இன்டெல் அண்ட் ஏஎம்டி ஆல்சோ ஹேடு. ஸோ இப்போது Qualcomm is entering this. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு கன்சியூமராக செம்ம எக்ஸைட்டிங். ஏன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸு அண்ட் நாட் மச் ஆஃப் காம்ப்ரமைஸ். பிகாஸ் ஆப் கம்பேட்டபிலிட்டியும் வந்து எமுலேஷன் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் ஆப்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் 2000 கேம்ஸ் ரன் ஆகும்னு Qualcomm சொல்கிறாங்க. பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ இல்லை பால்டர்ஸ் கேட் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஆமாம், அது வந்து எக்ஸலைட் தான் இருந்தது. எக்ஸலைட்டில் எமுலேஷன்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், இட் இஸ் நாட் நேட்டிவ் ஐ திங்க், பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ். நேட்டிவ் ஆப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துடும். சூப்பர். ஸோ நம்மளுக்கு வேண்டியது வந்துருச்சு. ஆஃபீஸ் இருக்குது. சூப்பர். டாவின்சி ரிசால்வ் வந்துருச்சு. ஆமாம். அப்புறம் க்ரோம் வந்துருச்சு. அடோபி ஸ்வீட் ஃபோட்டோஷாப் வந்துருச்சு. ஆல்ரெடி இருக்குது. ப்ரீமியர் ப்ரோ வரப்போகுது. ஸோ அவ்வளோதான். சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான் பார்த்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து டாய்வான் பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம், கம்ப்யூட்டிங்கோட ஃப்யூச்சர் பற்றி பேசியிருக்கோம், குவால்காமோட பார்ட் என்ன, அதில் என்பியூஸ் அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். இதில் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே வந்து பார்க்க போகிறது வந்து கேமிங் பற்றி. கேமிங் சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஈகோசிஸ்டம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் வேறு இந்த சில 5G ரவுட்டர்லாம் பார்த்துருக்கீங்க. செம்ம கிரேசியான சில பிசி பில்ட்லாம் இருக்குங்க. செம்மையாக இருந்தது. 5G ரவுட்டருக்குள்ளே என்ன இருக்குது, என்ன சிப்ஸ் இருக்குது, நீங்கள் போர்டெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சர்வீஸுக்கு அந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி எப்படி பிசிபிக்குள்ளே வந்து ட்ரேஸ் பண்ணுற அந்த ஒயரெல்லாம் பார்க்குறாங்க. என்னென்னலாம் இருக்குது 5G ரவுட்டரில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கேமராவே வந்து பில்டின் 5Gயோட பார்த்தேன். பிசி ஈகோசிஸ்டம் டாய்வான்லேருந்து அடுத்தது என்னெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது, கேமிங் அண்ட் அதர் யூனிக் டிவைசஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் விடை பெற்றுக்கொள்வது பரத்வாஜ் மற்றும் தேங்க்யூ, குட் பை.